ஐயனார் துணையில் நடேசன் அவருடைய முன்னாள் காதலியை வந்து ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறாரு. அவங்க வந்து ஒரு இட்லி கடை வச்சுருக்காங்க. அவங்க அப்பா இட்லி கடை வச்சுருக்கும் போது இவங்க வந்து அவங்கள பார்த்து ரொம்ப வந்து லவ் பண்ணுறாங்க. அதை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகி என் பொண்ணையே லவ் பண்ணுறியான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. 30 வருஷம் கழித்து மீட் பண்ண அவரோட முன்னாள் காதலியை பார்த்து நடேசன் ரொம்ப வந்து வர்ணிக்கிறாரு. அங்கே வந்து ஒரு ரேடியோவில் ஒரு பாட்டெல்லாம் ஓடுது. அதை பார்த்து இந்த பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பழைய நினைவுகளெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு அந்த இட்லி கடையில் இருக்க அந்த லேடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ நாள் கழித்து நீ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிற, உனக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைங்க வந்துருச்சு, எனக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டி அவனோட லவ்வர் வானதிக்காக ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கி ப்ரெசென்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாரு. பாண்டிக்கிட்ட ரெகுலராக ஒருத்தர் ஒர்க் ஷாப்பில் கொண்டு வந்து கொடுக்குறவரோட ஸ்கூட்டி வந்து நான் வந்து சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கூட்டியோட ஓனர் பாண்டிக்கிட்ட தான் வந்து ரெகுலராக வந்து ஸ்கூட்டியை வந்து சர்வீஸ்க்கு விடுறாரு. இப்போ வானதி வந்து இந்த ஸ்கூட்டியை பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. பாண்டியோட கடையில் வேலை செய்கிற அந்த குட்டி பையன் என்ன சொல்கிறான்னா, ஓ இதுதான் லவ்ஸா அப்படின்னு சொல்லி பாண்டியை வந்து கிண்டல் பண்ணுறாப்படி. சோழன் வந்து நிலாவை பார்க்க நிலா இருக்க ஆஃபீஸ்க்கே போகிறாங்க. அங்கே போன சோழன் நிலாக்கிட்ட வந்து ரொம்ப வந்து உன்னோட ஞாபகமாக இருக்குது அப்படி இப்படின்னு கதை சொல்கிறாங்க. இதை பார்த்த நிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிலாவை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. சோழனை கிண்டல் பண்ணுறாங்க. அது கூட தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிலா வந்து சோழன்கிட்ட சண்டை போடுறாங்க. சோழனும் நிலாவும் சின்ன சின்னதாக க்யூட் ஃபைட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அங்கேயே நிலாவோட ஆஃபீஸ்க்கு சேரன் மூலிமா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து வருது. அதுக்கான பேமெண்ட் வந்து இன்னும் வரலைன்னு நிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. இதுக்காக வந்து சேரன் அண்ணா கிட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவும் சரி ஓகே நான் சேரன் அண்ணா கிட்ட நான் என்னன்னு பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா சந்தா வந்து சேரன் அண்ணாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி எனக்கு அவசரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதை கேட்ட சேரன் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. சேரன் சந்தா கிட்ட நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து எதையும் மனசில் போட்டு ஒழட்டிகிட்டு இருக்காத, நான் அனீஷ்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீங்கள் வந்து அனீஷ்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. ஆனால் இருந்தாலும் சந்தா வந்து ஒரு பயத்தோடையே இருக்கிறாங்க. உடனே சோழன் அனீஷ் பையாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அனீஷ் பையா அங்கே என்ன நடக்குது, சந்தாவுக்கு வந்து அவசரமாக கல்யாணம் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்களாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அனீஷ் பையா வந்து இல்லை அப்படின்னு மறைக்கிறாரு. அனீஷ் பையா சேரன்கிட்ட மறைக்கிறத கேட்ட சந்தா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன பையா இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அனீஷ் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து சும்மா சேரன்கிட்ட அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் அங்கே இருந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பார்ல, அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் பையா வந்து சந்தா கிட்ட சொல்கிறாரு. எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ கம்முனு அப்படின்னு சொல்கிறாரு. அனீஷ் என்னதான் சந்தா கிட்ட இப்படி சொன்னாலும் சந்தாக்கு வந்து ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. நம்ம பையா அனீஷும் வந்து மாறிட்டாரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அனீஷ் பையா ஊருக்கு போனதுக்கப்புறமா அவங்க ஆளுகளுக்கே அவரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு மனசு மாறிட்டாருன்னு நினைக்கிறாரு. அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.